அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நிறைய பேர் இன்னைக்கு சும்மானா சித்தர் வந்து எனக்குள்ளே இறங்கிட்டாரு, சித்தர் தான் பேசுகிறாரு, ஞானி வந்து இறங்கிட்டாரு, திருமூலர் வந்து இறங்கிட்டாரு, கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு ஏமாத்தின்னுக்கிறான் உலகத்தை. ஏன்னா ஆதியில் மனித கூட்டம் இவ்வளோ கிடையாது, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் மனிதனுங்க கம்மியாக இருக்கும்போதே மனுஷங்கிட்ட சித்தர்கள் உறவாடலை. ஏன்னா இவனுடைய சேஷ்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவன் ஆசையில் மிதக்கிறவன், அவன் ஆசை அற்று வாழறவன். அதனால் எந்த சித்தரும் மனுஷனை விட்டு விலகியே வாழ்ந்தான், காட்டுக்குள்ளே வாழ்ந்தான், மறைஞ்சே வாழ்ந்தான். ஆனால் மறைஞ்சி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன சொல்லணும், என்னென்ன எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இன்னி இந்த கலியுகத்தில் காசுக்கோசம் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு அவன் சித்தர் பேரை வச்சுன்னு சுற்றினுக்கிறான். நான் போன மாதம் வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு சித்தர் இப்போ திருமூலர் இருக்கிறார், அவர் 3000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் நீ வந்து கலியுக சித்தராக இருக்கிற, இப்போது நீ 3000 எழுதவன, ஒரு 1000 பாட்டை நீ எழுதி வை, கடவுளை பற்றி எழுது, இந்த மக்களை பற்றி எழுது, மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட்டுப்பட்டு யாரோ எழுது இந்த பட்சினகத்தில் நீ என்ன சித்தர்? அப்புறம் நீங்கள் எழுதுனா தானே அதில். ஆனால் நான் வந்து சித்தரும் கிடையாது, புத்தரும் கிடையாது, ஞானியும் கிடையாது, மகானம் கிடையாது, ரிஷியும் கிடையாது, மனுஷன். எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு நித்யானந்தம்னு வச்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாது வச்சாங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இளமையில் அந்த பேரை வச்சாங்க. அந்த பேர் வரைக்கும் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். எந்த பேரையும் இடையில் அப்பா அம்மா வச்ச பேரை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு புது பேர், கவர்ச்சியான பேரை வச்சுன்னு தெரியல. ஆனால் நான் இவ்வளோ பேசுகிறேன், இன்றைக்கி உலகம் 14 கோடி 15 கோடி பேர் பார்க்குறான், இவ்வளோ பேர் மரியாதை கொடுக்குறான், இவ்வளோ பேர் அதனுடைய வழிபடி நடக்கிறான்னு சொன்னால் அனுபவம். இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். ஆனால் கடவுளை பற்றி பேசணும்னு சொன்னால் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்லுவார், தன்னை அறைந்தவன் தன்னை மறைப்பான், தன்னை உணராதவன் தன்னை காட்டுவான்னு. எவன் ஒருத்தன் கடவுளையும் அறியலையே இவனையும் அறியலையே அவன் உலகமெல்லாம் சுற்றி கிடப்பான், பல வேஷங்களை போட்டுப்பான். ஆனால் எவன் ஒருத்தன் கடவுளை அறிஞ்சு கடவுளை உணர்ந்து கடவுளை பார்த்தானோ அவன் தன்னை மறைச்சிப்பான். தன்னை தேடி வரவனுக்கு சொல்லணுமே தவிர ஊர் ஊராக போயிட்டு காசு கோசம் தேடி சொல்லக்கூடாது, வியாபாரம் இல்லை. ஆனால் தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய நல்லதை செய்தோமோ தீமையை செய்தோமோ புண்ணியத்தை பண்ணுமோ பாவத்தை பண்ணமோ அத்தனையும் கடவுளுடைய பாதத்தில் அழிக்கணும்னு போகிற வழியில் போய் அங்கேயே காசுக்காக நீ பாவத்தை பண்ணால் அதை எங்கே எத்தனை போய் அழிக்கிறது? அதனால் இதெல்லாம் தவறான செயல்களை இன்றைக்கி மக்கள் வந்து செய்து. ஆனால் இது அவங்க மட்டும் நான் தவறு சொல்லணும், மக்கள் மேலேயும் தவறு சொல்லுவேன். இதை தஞ்சாவூரில் குணங்குடி மஸ்தான்னு இந்த மாதிரி போலி சாமியாருக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுறாரு. எத்தனையோ உலகத்தில் வழிக்குதுரா வயிற்று பொழப்புக்கு, காவி கட்டி கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடிக்குன்னு கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றி சோர்த்துனாதீங்க. அது கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடூரமான நிலைமையை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறார். மீசையுள்ள அன்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள், நாசி நிரம்பவும் மயிர்தான் 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான், படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும், குடிக்க கஞ்சியுமற்று குண்டிக்கு துணியுமற்று குருடராய் போனாலும் போகட்டும். இவெல்லாம் கடைசிக்கு எதி கட்ட துணி கூட இல்லை, கோமணம் கூட அவனால் கட்டிக்க முடியாத நிலைக்கு வருவான்டா அவன் அப்படின்ட்டு போகிறார். ஏன்னா தெய்வீக விஷயத்தை அப்படி ஏமாற்றக்கூடாது. இன்னொருத்த நம்மளை மதிக்கணும், இன்னொருத்த நம்ம பேசுறதை எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது. உண்மையை மட்டும் நீ சொல்லணும். அவன் எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலனா போட்டோம். எடுத்தா அவனுக்கு நல்லது, எடுக்கலனா அவனுக்கு கெட்டது. ஆனால் அவன் எடுத்துக்கணும்னுட்டு அவன் விரும்புகிற மாதிரி நீ பேசாருன்னா நீ ஆன்மீகவாதியே இல்லை. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நான் செய்யறதும் இல்லைப்பா. கடவுள் இருக்கிறார், யார் கண்டவன்? யார் கண்டவன் இங்கே ஏன் வரப்போகிறான்?
கடவுளை பற்றி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத பொருள் அது. அதை பார்த்தா தான் புரியும், பார்க்காதவனுக்கெல்லாம் அது புரியாது. கடவுள் இப்படி தாங்க, இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. கடவுளை பற்றி யாரால் தான் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும்? ஏதோ ஒரு தும்பு தூசு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியாது. அதை முழுமையாக அறியவே முடியாத பொருள்றாதுன்றார். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன். 3000 வருஷமாக தேடுறா, முழுசாக தெரிஞ்சுக்க முடியலடாத்த. பொழப்புக்கு வந்துட்டு கடவுளை பற்றி பேசுங்கிறியடா அப்படின்றார். ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடுகள் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. எல்லா சாமியாரும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க புக்கை படிச்சுட்டு. ஆனால் கடவுளுக்கு என்ன சொத்து இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா, இல்லை அவருக்கு ஏதாவது துன்பம் இரவு வருதா பகல் வருதா? என்னத்துக்கு கடவுளை பற்றி பேசணும்? கடவுளை வழிபடுன்னு சொல்லுங்க. கடவுளை பற்றியே பேசி மனுஷன் மனல்ல குழம்பி போய்க்கிறான். இவன் எல்லாம் தெளிவில்லாத இருக்கிறான். மனுஷனை பற்றிலாம் பேசணும், அப்பதானே அவன் தெளிவாடிவான். அவன் தெளிவாடிச்சா தானே தெய்வ வழிபாடு தெளிவா இருக்கும். அதை ஒட்டுப்பட்டு கடவுளை பற்றி பேசி, நான் கடவுளை பற்றி அதிகமாக பேசல, நான் மனுஷனை பற்றி தான் அதிகமாக பேசுறது. மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் நல்லா இருக்கும். மனுஷன் இல்லைன்னா கடவுள்ன்றத ஒன்று இருக்காது. அதனால மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான் மனுஷன். இதை தான் நான் சொல்லிங்க. ரொம்ப ஆத்மானவங்க சாமி, எங்கேருந்து வரீங்க? ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன் ஐயா. உங்கள் பேருங்க? என் பேர் ஒளிப்பிரகாஷ். ஒளிப்பிரகாஷ். எனக்கு ஒரு பாடத்தை ஒரு சந்தேகம். என்ன பாடம் வாங்கிருக்கீங்க? 4 பாடம் வாங்கியிருக்கான். பாடம் அதிகமாக பண்ணும்போது நம்ம ஒரு பொருள் வச்சுட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகுது, பறந்து போயிடுது. பாடத்தினால அந்த மாதிரி ஆகுமா, இல்லை வேற எதுனா நம்ம பாடம் வந்து சரியில்லையா? இல்லை, பாடத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை சாமி. நம்ம சில விஷயங்களை பெரும்பாலும் என்ன பண்ணால் ஒரு கவனத்தோடு பண்ணணும். இந்த பொருளை இங்கே தான் வைக்கணும்னு ஒரு அடையாளம் இருக்கணும். எந்த பொருள் ஒன்றா எங்கே வச்சு, இப்போ காய்கறி வாங்குறாங்க வைப்போம், அதை அப்படி பண்ணுறோம் ஐயா. நம்ம பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருள் வச்சுட்டு நம்ம பாடம் பண்ணுறது 2 மணி நேரம் பாடம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பாடம் பண்ணிட்டு பார்த்தோன்னா அந்த ஞாபகமே வர மாட்டேங்குது, அந்த நினைவில்லை. 2 மணி நேரம் பார்த்து கிடைக்குது, அந்த கண்டுபிடிச்சிடும், அந்த நினைவு வருது. ஆனால் 2 மணி நேரம் ஆகுது. இது 2 விதமாக இருக்குது. அப்போ 2 விதமாக. ஒன்று, ஒரு பொருளை எங்கே வச்சுன்னு தெரியல, அது சராசரியாக மனசு. ஒரு சிலருக்கு என்னன்னா ஒரு வேலையை செஞ்சோன்னா மனசு ஃபுல்லாக அங்கேயே போயிடுது, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுது. இது ஒரு பெரிய குடுப்பனை. என்ன சார் ஞாபகம் மறந்து போய் ஒரு குடுப்பனையா அப்படின்னு நினச்சிட்டு போறீங்க? இது ஒரு பெரிய குடுப்பனை. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு மனசு போய் அட்டாச் ஆச்சுன்னா அது கடந்த காலத்து நிகழ்காலத்து எல்லாத்தையும் மறந்துடுது. மறக்கும் போதே திருப்பி அங்கேருந்து ரிலீஸ் ஆனவோன்னா நமக்கு எங்கே என்ன பண்ணோம் எது பண்ணோன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இது. உள்ளே போனோன்னா அங்கேயே பண்ண முடியுதா? கரெக்டாக, அதெல்லாம் கரெக்டாக. அதுதான் அந்த மனம் அந்த பக்குவத்தில் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ நீங்கள் தான் நடைமுறை வாழ்க்கை, அதுதான் சொல்கிறது. அங்கே இறைவன் ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துச்சுன்னா ஊருக்கு நம்ம உதவ மாட்டோன்றது இதுதான். அதுதான் மறந்து சுத்தமாக ட்ரை வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அதை டீப்பாக போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். உலக வாழ்க்கைக்கு நமக்கு எதுக்குமே உருப்பட மாட்டோம். ஆமாம், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போதுக்குள்ளே ஆகிடும். அங்கே தான் போனோம் கிளம்புவோம், ஆனால் எங்கே போனோம்னு தெரியாத போயிடும். ஒரு செகண்டு இதுவாகிடுது. அதுக்கு ஆடினா அது போகும் ஒரு பக்கத்தில், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகலை, கரெக்டாக ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி தான் அதுதான் கஷ்டமாயிடுது. அதுதான் அது நம்ம போகிற மனம் அந்த அளவுக்கு வளைஞ்சு குளிச்சு போக தெரியுது. நம்மக்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் போய் உட்கார அளவுக்கு அதுக்கு பக்கம் வந்துச்சு. அந்த போய் அதுக்கு நம்ம எலிஜிபிள்னா உலக வாழ்க்கைக்கு நம்ம எலிஜிபிள் இல்லை. ரொம்ப கஷ்டப்படணும். அதை இது தெரிஞ்சே தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. அதான் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக அதுதான் சொல்கிறேனே. அதுக்கு தகுதி ஆச்சுன்னா இதுக்கு தகுதி இல்லை. அப்போ தேடுறோன்னா தான் தகுதி இல்லை. மற்றதெல்லாம் கரெக்டாக எல்லாரும் கண்டுபிடிச்சிடறாங்களே, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா இறைவன் ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம மனசு பக்குவம் வந்துச்சு. ஒரு வேலையை செஞ்சால் அதுலேயே போய் உட்காந்துக்குது மனசு. இது ஒரு பெரிய கொடுப்பனை சாமி, அது எல்லாருக்கும் வாய்க்காது. ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல சாமி. ஆனால் பாடம் பண்ண 5 நிமிஷத்துலேயே எனக்கு போய் மனம் இல்லாத இதுவாகிடுது. அதுதான் சொன்னேன், போகிறது பெரிய விஷயம், நமக்கு ஒரு கொடுப்பனை. ஆனால் உலகத்து சிரிக்குமே, அதுதான் பண்ணுது. கொண்டாட்டி புள்ள எல்லாரும் சிரிப்பாங்களே, அதையும் தாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? அதுதான் அப்போதான் இறைவன் ஏற்றுப்பான். மனது நல்லா இருக்கு சார், பாடத்தில் எந்த குறையில சிறப்பாகுது. தொடர்ந்து நல்லா பண்ணுங்க. சரிங்க, ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. சரிங்க, சரிங்களா? இது ஒன்று தான் அவர் பண்ணுற பாவனை இல்லை,
அவர் அங்கே போயிடுறாரு, அதை சிறப்பாக பண்ணாருன்னா போதும், இதை கெடுக்காம இருந்தால் போதும். ஆமாம், நிறைய பேர் அந்த பாவனைக்கு போயிட்டு திருப்பி வெளியே வந்துடுறாங்க. வீட்டில் ஒருலாம் வர வச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஓ நீ எதுக்குமே உதவ மாட்ட, போய் என்ன பண்ணுறது தெரியல சொல்லி சொல்லி கடைசியில் எதுக்குமே உதவாமல் அங்கே தள்ளி விட்டுருவாங்க அவங்கள. அமைஞ்சிரும். அதெல்லாம் எங்க வீட்ல எந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லாம் எங்க வீட்ல எந்த தொந்தரவு கொடுக்கறது இல்லை. அவன் நீ தேடி நிற்கும் சிரிக்கிறாங்களா? சிரிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன் சாமி, தொல்லைன்னா தொல்லை கொடுக்குது இல்லை சாமி, கூட சிரிக்குது. அதுதான் விஷயம். எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லதான். சரிங்க.